ஹாய், என் பேர் தரணி. நான் ரீசெண்டாக சிட் ஃப்ரீக்வன்சி சேனல்லேருந்து ஒரு வீடியோ பார்த்தேன் 1.5 மணி நேரத்துக்கு. அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் தெரியுது, ஒரு டெக் யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு பீப்புள் ஏமாலியான மனுஷங்க நம்ம தான். நம்மளை மாதிரி ஒரு ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்சாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றத இந்த வீடியோ பார்த்த பிறகு தான் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார் சேனலை போயிட்டு அன்சப்ஸ்கிரைப் இல்லை அவர் வீடியோஸை இனிமேல் போயிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வருது எனக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெக் பாஸ்க்கும் அரடாக்டர்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். டெக் பாஸ் மீன் சுதர்ஷன் மாற்றி வீடியோ போட்டுட்டு நம்மளை ஊரகாய வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸில் கடைசி வரைக்கும் யார் தான் விக்டம், யார் தான் அதில் நல்லவங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. 2 பேரும் மாற்றி வீடியோ போட்டு சண்டைன்ற பேரில் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் தனியாக சேனல் ஆரம்பித்து சப்ஸ்கிரைப் கிடுக்கிடுன்னு ஏற்றிட்டாரு. இதில் விக்டம் யார் தெரியுமா? நம்ம தான். விக்டம் மீன்ஸ் பாதிக்கப்பட்டது நம்ம தான். ஏன்னா அம்மா கிட்ட திட்டு வாங்கினு, அப்பா கிட்ட கொட்டு வாங்கினு, அவங்க சொல்கிற வேலையை செய்யாமல் ஃபோனை தூக்கி வந்து வச்சுக்கின்னு இதில் யார் தான் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்து உட்காந்துருப்போம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. அப்போ இதில் யார் விட்டமின்? ஐயோ பேரை மாற்றிட்டுங்க, விக்டம். நான் எதனா பொருள் வாங்குறதுனா, ப்ராடக்ட் வாங்குறதுனா உங்கள் வீடியோஸ் தான் பார்ப்பேன் தெரியுமா? டெக் பாஸ் சேனலில் தான் பார்ப்பேன். உங்களை நம்பி நான் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் வீடியோ போடுறது பூராமே ப்ரொமோஷன். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்து தான் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன். அவன் நிலைமையை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த குறுக்கால வேற ஏற்றுட்டு கூட உள்ள வந்துருப்பாப்ல, கொஞ்சம் பாருங்களேன். ஹலோ நந்தகுமார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர், ஃபைன் ஃபைன். சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நான் உங்ககிட்ட டெக் பாஸ் சேனல் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண இருந்தது. பர்சனலா நான் ஃபீல் பண்ணது. ஓகேங்களா? பிகாஸ் என்னன்னா, நான் ஐ சீன் லாட் ஆஃப் வீடியோஸ் லைக் ஸ்பான்சர் வீடியோஸ் இருக்கு, பட் நீங்க பெருசா அதை மென்ஷன் பண்றதுல நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? என்ன கதைனா, ஏ2டி நந்தா ப்ரோ வந்து அரடா கிரியேட்டர்ஸ் கால் பண்ணி, நீங்கள் ஏன் ப்ரொமோஷன் வீடியோ, ஸ்பான்சர் வீடியோஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் ஏன் வீடியோஸில் மென்ஷன் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாப்ல. அதுக்கு அரடா கிரியேட்டர் வந்து ஒரு மட்டி காரணம் சொல்லியிருப்பாப்ல. சரி, தலைவன் நந்தா எதுக்கு தான் காரணமே நம்ம உள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆர்வத்தோட பார்த்துருந்தேன் வீடியோ ஃபுல்லாக. கடைசி தான் தெரிஞ்சு தலைவன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக உள்ள நுழைஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. காலில் வந்து நீங்கள் சொன்னதை இவன் வந்து ரெக்கார்டாகவும் வச்சுருந்துருப்பான். ஏன்னா நீங்கள் கால் நீங்கள் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து டைப் பண்ணான். இந்த மாதிரி அவன் கண்டென்ட்டுக்கு உங்கள்கிட்ட பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் எடுத்த வீடியோ தான் இது. மறுபடியும் ஒரு ஆடியோ கேட்டுவாங்க. அப்புறம் அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன் நானும். அவன் வந்து வேணும்னு வாண்டடா இழுத்து நம்மளை பேசியிருக்கான். ஆமாம், காசு வாங்கினேன். நம்ம வந்து இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு ஐடியாக்காக. நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக மட்டும் கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ. நான் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்து, ஐயோ நம்மளை இது பண்ணிட்டாங்க, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ அந்த ஐடி ரெய்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சு ரொம்ப சோகமாக என்னை மன்னிச்சிருங்க ஆடியன்ஸ், என் மன்னிச்சிருங்க ஏ2டி தம்பி, நேரடியாகவே சொல்லிடுங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணவங்களாம் இல்லை, எங்களுக்கு வந்து அதுதான் அப்படின்னு வீடியோக்கு சொல்லிக்கலாம். ஏ2டி தம்பி மன்னிச்சிருங்க, நீங்கள் சொல்கிறதுனா எனக்கு என்ன சொல்ல, எனக்கு வந்து என்னோட ஒன்னது என் கண்ணையே திறந்துட்டீங்க அப்படின்னு மெதுவாக ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற மாதிரி சோகமாக மியூசிக் போட்டு, ஆமாம் நான் காசு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, சும்மா ரஃபா சொல்கிறேன். ஆனால் காசு நான் எதுக்கு வாங்கினேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் ரீலுக்கு காசு வாங்கினேன், இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டு ரீல் போட்டிருக்கேன். அந்த ரீலை நான் யூடியூப்ல கூட போடல. நான் லான்ச் அன்னைக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் கிடைக்குது, அதை நான் எடுத்து ஓப்பன் பண்ணி இன்னொருத்தர் ஸ்கிரிப்டை எழுதிட்டு வரேன். எங்க டீம்ல ஸ்கிரிப்ட் கிடையாது, அதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கல்ல அப்படின்ற மாதிரி நான் கேட்கறேன். அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் தான் பண்ணேன். ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அதை வந்து எப்படி சேஃபா தப்பிக்கிறதுன்றத இப்போ சொல்லியிருப்பாரு. வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எதனா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சொன்ன மாதிரி நீங்க அதுக்கு பேசுறேன். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசினதை வச்சு சொல்றானோ நம்ம. இருங்க இதுக்கு முன்னாடி நான் பேசினேன் அவங்க டீம்கிட்ட அப்படின்னு சொல்றான் இல்லையா? இப்ப இவ்வளவு விஷயத்த அது அவங்க வேர்டை ஸ்பாம் பண்ணது திருப்பி வந்து ஸ்பாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? நான் அவங்க டீம்ல பேசினேன் அப்படின்னு சொல்றத நான் சுதர்ஷன்ட்ட பேசலன்னு சொல்லணும்ல. கரெக்டு தானையா? மனுஷன் எவ்வளோ நியாயமா பேசுறாரு. டீம் கிட்ட பேசினேன், சுதர்ஷன் கிட்ட பேசலாம் சொல்லிருக்கணும்ல. அவன் தான் இதுக்காக தானே பண்றான்னு ஆயிடுச்சு. ஆனா அது அவன்கிட்ட இருக்கட்டும்னே, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. திருப்பி அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரூஃபே கூட கிரியேட் பண்ணி. ஐயோயோ, ப்ரூஃபா கிரியேட் பண்ணுவீங்களா? ஏ2டிக்கு இவ்வளோ பெரிய சதியா? அவனை திருப்பி அடிச்சு விட்டுறணும். ஒரு விஷயம் இந்த வட்டம் அவன் வந்து சிக்கியிருக்கான். ஏன்னா அவன் இப்போ ஒன்றும் இல்லை, ஆர்என்டி பண்ணானா? முதல் கேள்வி, நான் பெய்டு பண்ணேன், அது ரீலா தான் பண்ணேன், மெயின் வீடியோ பண்ணல. நான் பெய்டு பண்ணேன்றதுக்கு அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நான் சொல்றேன்.
காசு வாங்கிக்கிட்டு தான் பேசினாரு. வீடியோக்கு தனியா, ஷார்ட்ஸ் தனியான்னு தனித்தனியா காசு வாங்கிக்கிட்டு தான் பேசினாரு. நான் பெய்டு பண்ணேன்றதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நம்மளை வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அது நல்ல ப்ராடக்ட்டா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம யூடியூப்ல ரிவ்யூ பார்க்குறோம். ஆனால் அவங்க ஏஜென்சி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ப்ராடக்ட் நல்லா இல்லைனாலும் அதுக்கு பெனிஃபிட்டாக ப்ரொமோஷன் பண்ணி வீடியோ போடுவாங்க. நம்ம வந்து ஒரு டைம் கொடுத்து தான் அந்த வீடியோவை பார்க்குறோம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒரு டைம் வச்சு தான் நம்ம அந்த வீடியோவை பார்க்குறோம். ஃபுல்லாக நம்ம பார்க்குற டைமிங்கும் வேஸ்ட்டு, நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டும் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஃபேக்காக தானே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. நம்ம அவங்க வீடியோ பார்க்குறதுனால யூடியூப்லேருந்து அவங்களுக்கு மணி போகும், அதேமாரி அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுனால. நான் ப்ரூஃப் கரெக்டாக இருந்தா பாரு என்னோட இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ரெடி பண்ணி அந்த இமெயிலை காட்டிடணும். ஓகேவா? ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபேக்கா ரீலுக்கு தான் காசு வாங்கினேன், வீடியோக்கு எங்க காசு வாங்கினேன் அப்படின்னு ஒரு இமெயில் கிரியேட் பண்ணியாவது அவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான எத்திக்ஸ்? கேளுங்கக்கா, நல்லா கேளுங்கக்கா, நாக்க போடுகிற மாதிரி கேளுங்க. நம்ம ட்ரஸ்ட்டில் விளாட்றாங்க. நான் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருப்பேன் தெரியுமா அவரை நம்பி. வீடியோ பார்க்குற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு. இதுக்கு மேலேயும் பாருங்கள். நம்ம ஒரு வீடியோ லேப்டாப் வீடியோ ரிஜெக்ட் பண்ணமே ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோக்கு அவன் வாங்கி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கானே, அவன் R&D பண்ணானா, அதுல பெய்டு இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டானா. லேப்டாப் வீடியோ எடுத்துக்கோங்க, பேஸ் வேரியண்டோட ப்ரைஸை வச்சு இதான் ஹை வேரியன்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னான். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு 2 லட்ச ரூபா லேப்டாப்பை 20,000 ரூபா லேப்டாப், இன்னும் அந்த வீடியோ இருக்கு, 20,000 ரூபான்னு சொல்லி அவன் போட்டு அவன் கமெண்ட்லையும் கல்வி ஊற்றின வீடியோ இருக்கு. ஸோ இவனே அதை பண்ண மாட்டான்றப்ப நம்மளை சொல்றது எந்த வகையில? இது பழமொழிலாம் சூப்பராக சொல்லுவாங்கப்பா, நம்மளுக்கு தெரில. அதெல்லாம் நான் பேசுகிற மாதிரினா சூப்பராக பேசுவேன். இதுக்கெலாம் இந்த அடிச்சுங்க, இன்னும் நிறைய பேர் இஷ்டம் வச்சு அடிச்சுங்க. அப்போ தான் என்ன கதை என்ன டீம் சொல்லி ஃபுல்லாக வெளியே வரும். எங்களை வச்சு என்னமா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நாங்கள் தான் முட்டா மாதிரி உட்காந்துருக்குறோம். இதுல முதல் கேள்வி இவன் மாத்தின இடமே என்ன பொறுத்தவரை அதுதான். நான் நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்களேன், இது பெய்டு இது இல்ல அப்படின்றத எப்படி கண்டு? அது அசம்ப்ஷன் தான். நீயே திருப்பி அவன் வந்து அடிச்சாதான் நான் வளருவேன் அப்படின்றது வந்து ஒண்ணு அடிச்சும் வளரணும், இல்ல உன் காலில் விழுகணும். சில பேர் விழுந்திருக்காங்க. இப்போ தமிழ் டெக் இங்க ப்ரொமோட் பண்றான் என்னன்னா, இங்க வந்து பண்ணா வந்து நான் போட்டுருவேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். எங்கன்னா இப்ப தமிழ் டெக் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, புரியுதா? அதனால என்னன்னா இப்போ வந்து தமிழ் டெக்கை ப்ரொமோட் பண்ற மாதிரி பேசுறான். ப்ரோமோட் பண்ணல, அவன் இன்னும் அசிங்கம் தான் படுத்துறான். This is an unwanted statement irrelevant to the current situation. இந்த வட்டம் அவனோட மெயின் சினாரியோவே நம்ம காசு வாங்கிட்டு பேசணும் அப்படின்றத அவன் சொல்றான். ஹவு ஹீ நோ இதுல நான் பே பண்ணேன். இதுல இன்டைரக்டா ஒரு இது வருது பாத்தீங்களா, நீ ரீல்ஸ்க்கு காசு வாங்கியிருக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஆடியன்ஸ் எப்படி போடுவாங்கன்னா, நீ எப்படியும் காசு வாங்கிட்டுலடா, அதனாலதான்டா நீ இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாம விட்ட. அது நம்ம அவங்களை அப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது சுதர்ஷன். நம்ம கண்டுக்காம விட்டுட்டு நம்ம இன்னும் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது பண்றப்ப மக்கள் இந்த அன்னைக்கு நீ OnePlus போட்ட, நான் எத்தனை கமெண்ட் வருதுன்னு சும்மா பார்த்தேன். எல்லாமே அடுத்து ப்ரோ எக்ஸ் ப்ரோ ப்ரோ எல்லாம் சாம்சங் அந்த ப்ரொமோஷன்ன்ற ஒரு விஷயத்தை நான் கமெண்ட்ஸ் வந்து இது ஸ்பாம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதனால அது வரல, அவ்வளவுதான். தட்ஸ் இட். இல்ல அது இல்லனாலும் ப்ரொமோஷன்ன்றத நான் வந்து ஸ்பாம் பண்ணி வச்சிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. சோ பெய்ட் ப்ரொமோஷனுக்கு அகைன்ஸ்டான டெக் சூப்பர் ஸ்டார் ப்ரொமோஷன்ங்கற வார்த்தையே ஸ்பாம்ல போட்டாரு. இது நான் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் சரிங்களா, நக்கல் வேணுக்குனே நம்மளும் அவனன்றத தெரியக்கூடாது. ஓகேங்களா? புரியுது சொல்றோம் இல்லையா? அடுத்து ஒரு வீடியோ பண்ண இல்ல, ஏப்பா இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டுருப்பாங்க, அவங்க தான்ப்பா காசு கொடுக்குறாங்க, இல்ல அவங்களாம் ஒரு கற்பனையை பண்ணிட்டு இது காசு கொடுத்ததுன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒண்ணு வேணுக்குனே அதை வந்து மக்களுக்கு சொல்லிடணும், சொல்லாம சொல்லிடணும். அசியூம் தான் பண்ணாங்க அப்படின்னு. நீ அப்படி கூட பண்ணிக்கோ, ஏன்னா படங்கள்ல அப்படிதான் பண்ணுவாங்க. நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது மாதிரிதான் ஒரு டயலாக் சும்மா சொல்றேன், அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு. இந்த பாபா கிட்ட அன்பா பழகுனா அடங்கி போவா, அதிகாரம் பண்ணா அடக்கிட்டு போவா. நான் வீசின கத்திய 10 செகண்டுக்குள்ள நீங்களே எடுத்தா சண்டை, நானே எடுத்தா சமாதானம். நீங்களே முடிவு பண்ணுங்க, கட்டை வச்சுக்கவா கட்டை அவுக்கவா, கத்திய நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நானே எடுக்கட்டா? கவுண்டிங் ஸ்டார்ஸ். பாபா ஒரு 5 ப்ரூஃப் இருக்கு சரியா, நீங்க நேரம் பார்த்து சொல்லுங்க, நிஜமா அவனை அடிப்போம். என்ன சொல்ல, ஐ நோ நீங்க புரியுது நான் சொல்றது, நீங்க எல்லா வகையிலும் புரியுது. ஓகேங்களா? அடிக்கணும்னு நினைச்சோம்னா அடிக்கணும்னு நினைக்கிறேன்னு ஒரு டைம் வரும். ஓகேங்களா? நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னா சொல்லுவேன். எப்ப அப்படின்னா, அவன் நம்மளை விட நல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கானா, அடிடா அப்படின்னு அப்ப அடிப்போம். நீ பண்ணணும்னா பசங்களை வச்சு ரியாக்ட் பண்ணிக்கோ. மேஜர் இதெல்லாம் சின்னது நீ சீண்டிக்கோ, அது நான் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ஒரு முக்கியமான ஆடியோஸ் மட்டும் சித் ஃப்ரீக்வன்சி சேனல்லேருந்து எடுத்து போட்டிருந்தேன். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ அண்ட் விசிட் சித் ஃப்ரீக்வன்சி சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.